வணக்கம். நான் உங்கள் ஜெகந்நாதன். இப்ப இருக்கிற சாதாரண மக்களுக்கு கூட தங்கம் அவ்வளோ பொக்கிஷமா இருக்கிற நிலையில 10% கீழ தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்குது. இந்தியாவுல தங்கத்தோட விலை என்ன அப்படின்றதையும், இப்ப தங்கத்தோட விலை மற்றும் தங்கம் எவ்வளோ இருக்குது இந்தியாவுல அப்படின்றதையும் பார்ப்போம். தங்கன்றது உலக அளவுல நிதி அமைப்பு கீழ ஒரு பகுதியாக இருந்து வருது. இப்ப பாமர மக்களுக்கு கூட தங்கத்து மேல மோகம் கொண்டிருக்கிறாங்க. தங்கம் அவ்ளோ சொத்தோட வீட்டு சொத்து இல்லைன்னா சொத்து வச்சிருக்காங்க இல்லைங்களா? அவங்களோட பெரியதா தங்கம் இப்ப நம்ம எல்லாத்துக்கும் மக்கள் இடையில இருக்குது. வீட்டுக்கு வீடு பணம் இருக்குதோ இல்லையோ தங்கங்கள் இப்ப அதிகமாவே இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த தங்கம் பாத்தீங்கன்னா இந்தியாவுல மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்று அப்படின்ட்டும். இப்ப சமீப காலமா தங்கத்தோட விலை குறைஞ்சுகிட்டு வருது. இதுல ரைட்டர்ஸோட நிலவரம் அதாவது டேட்டா படி பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மற்றும் அமெரிக்கா போர் தொடங்கினதுல இருந்து படிப்படியாக தங்கத்தோட விலை சரிஞ்சுக்கிட்டு வந்திருக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் தன்னோட எக்ஸ்தலத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்தியாவுல தங்கத்திற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் உற்பத்தி இன்னும் மிக குறைவாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. பேராசிரியர் சுந்தரவல்லி நாராயணன் அவங்க தன்னோட எக்ஸ்தலத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல வகையான புள்ளி விவரங்கள் இருக்குது. சில சரியானவை, மற்றவை மதிப்பீடுகள். இந்திய ரிசர்வ் வங்கியிடம் சுமார் 800 முதல் 820 டன் தங்கம் இருக்குது. பொருளாதார ரீதியாக லாபகரமாக எடுக்கக்கூடிய தங்கம் சுமார் 70 முதல் 80 டன்களாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பொருளாதார லாபமாக எடுக்கக்கூடிய தங்கமாக இருந்தாலும் இதுக்கு தொழில்நுட்ப துறையில லாபகரமான எந்த ஒரு முறையிலும் பிரித்தெடுக்க முடிகிற அளவுக்கு தங்கங்கள் இருக்குது. பேராசிரியர் சுந்தரவல்லி நாராயணன் மேலும் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் நல்ல தரமான தங்கம் குறைவாக உள்ளது. எனவே இங்கு சுரங்கத் தொழில் லாபகரமானதாக இல்லை. இந்திய வீடுகளில் நிறைய தங்கம் உள்ளது. வீடுகளில் உள்ள தங்கம் குறித்து பல்வேறு மதிப்பீடுகள் உள்ளன. ஆனால் பொதுவாக இது 25,000 முதல் 27,000 டன் வரை இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. மேலும் சுந்தரவல்லி நாராயணன் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் 600 முதல் 700 டன் தங்கம் இறக்குமதி செய்யப்படுகிறது. ஏற்றுமதி மிக குறைவும். எனவே இந்த தங்க வீடுகளில் சேமிக்கப்படுகிறது அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்திய தங்க கவுன்சில் படி பிப்ரவரி 2026 வரைக்கும் இந்தியாவில் சுமார் 880 டன் தங்கம் இருந்திருக்குது. இந்த தங்க விஷயத்துல இந்தியாவை பாத்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்குது. மேலும் அமெரிக்கா, ஜெர்மன், IMF அமைப்பு, இத்தாலி, பிரான்ஸ், ரஷ்யா, சீனா மற்றும் சுவிட்சர்லாந்து இந்த நாடெல்லாம் இந்தியாவோட முன்னிலையில இருக்குது. இருந்தாலும் இந்தியா கிட்ட அதிகாரப்பூர்வமா இந்த தங்கம் இருக்கிறது ஒரு பகுதி மட்டும்தான் அப்படின்ட்டு தகவல்கள் தெரிவிக்குது. தரூர் தன்னோட எக்ஸ்தலத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மிடம் சுமார் 500 மில்லியன் டன் தங்க தாது மட்டும்தான் இருக்குது. ஆனால் உற்பத்தி மிகவும் குறைவு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. தேசிய கனிம இருப்பு பட்டியல் படி நாட்டுல மொத்தம் 518.23 மில்லியன் டன் தங்க தாது இருக்குது. ஆனா அதன் பொருள் அனைத்தும் தங்கத்தையும் எளிதாக எடுத்து விடலாம் அப்படின்றது நமக்கு உறுதியா இல்லை. இருந்தாலும் 494.50 மில்லியன் டன்களை எடுப்பது மிக மிக கடினம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 23.72 மில்லியன் டன் எடுக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுது இந்தியாவுல. இதுல பாத்தீங்கன்னா தங்கம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக பணங்கள் ரொம்ப செலவாகும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் டேட்டாக்கள் தகவல்கள் தெரிவிக்கிற நிலையில அந்த தங்கம் இருக்கிற இடத்தை எஞ்சிய வளங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தங்கம் எடுக்கிறது சிக்கனமாக இருந்தாலும் லாபகரமாக எடுக்கிறது இருப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பேராசிரியர் சுந்தரவல்லி நாராயணன் தன்னோட எக்ஸ்தலத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 500 மில்லியன் டன் தங்கத்தாது உண்மையான தங்கம் அல்ல. சராசரியாக ஒரு டன்னுக்கு 1 முதல் 3 கிராம் என்ற கணக்குல இதில் வெறும் 500 முதல் 600 டன் தங்கம் மட்டுமே இருக்கும். 2023 இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் இந்தியாவுல சுமார் 1.6 டன் தங்கத்தை மட்டுமே உற்பத்தி செஞ்சிருக்காங்க.
அதே சமயத்துல உலகத்துல 2023ல சுமார் 300,000 டன் தங்கத்தை உற்பத்தி செய்யற நிலை இருந்தது. அதுல சீனா மட்டும் கிட்டத்தட்ட 375 டன் தங்கத்தை உற்பத்தி செஞ்சிருக்குது. இந்தியாவுல தங்கத்தோட உற்பத்தி இடைவேளைக்கு பல காரணங்கள் இருக்குது அப்படின்ட்டு டேட்டாக்கள் தெரிவிக்குது. தங்க சுரங்கங்களை கண்டுபிடிக்கிறது மிக சிரமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம அது ஆபத்தானது கூட. பரத் பல்கலைக்கழகத்தோட மேம்பாட்டு மையத்தோட வருகை பேராசிரியராக சந்தோஷ் மல்ஹோத்ரா இருக்கிறாரு. அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல பொருளாதாரராக பேராசிரியராகவும் இருக்கிறாரு. அவரு தன்னோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்றாருன்னா, சுரங்க தொழில் என்பது ஒரு விலையுயர்ந்த வேலை. இதற்கு மனிதவளம் மற்றும் தொழில்நுட்பத்தில் பெரும் முதலீடு தேவை. அது அரசிடம் இல்லை. தனியார் நிறுவனங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முன் வருகின்றன. தங்கத்தோட குறைந்த உற்பத்தி காரணமா இந்தியா இத நம்பி இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். தங்கத்தோட இருப்பு அசோசம் டேட்டா படி இந்திய வீடுகளில் சுமார் 24,000 டன் தங்கம் உள்ளது. இது உலகத்திலேயே மிக அதிகம். இந்தியாவில் தங்கம் எப்பொழுதும் விருப்பமான சேமிப்பு முறையாக இருந்து வருகிறது அப்படின்ட்டு சொல்றாங்க. மேலும் பேராசிரியர் சுந்தரவல்லியோட டேட்டா படி இது ஒரு குறைவான மதிப்பீடு. உண்மையான எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. மதிப்பின் அடிப்படையில வீடுகள்ல இருக்கிற தங்கம் கையிருப்பு மிக பெருசா இருந்தாலும் மோர்கன் ஸ்டாலியன் படி இந்திய வீடுகளில் சுமார் 3.8 ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கம் இருக்குது அப்படின்ட்டு டேட்டாக்கள் சொல்லுதுங்க, நான் சொல்லல. இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 88.8 விழுக்காடுகளாக இருக்குது. இப்ப தங்கம் எதனால முக்கியம் அப்படின்றத பார்ப்போம். சமீப காலமா உலகத்துல இருக்கிற மத்திய வங்கிகள்ல தங்கம் கையிருப்பு அதிகமாகிட்டே இருக்குது. சர்வதேச பதற்றம் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற காலங்கள்ல தங்கம் பாதுகாக்கப்படும் அப்படின்ட்டு கருதப்படுது. தங்கம் பாத்தீங்கன்னா நாட்டுல பொருளாதாரம் மற்றும் நாணய மதிப்புல மாறுது. ஒரு நாடு பாத்தீங்கன்னா அதிக தங்கம் ஏற்றுமதி செஞ்சா அத நாணய மதிப்பு வலுவடையும், அதாவது உயர்ந்துகிட்டு போகும். ஆனா இந்தியா அதிகமான இறக்குமதி செய்யுது. அதனால தங்கத்தோட விலை உயர்ந்துகிட்டே போகுது. ரூபாய் மதிப்புக்கு அழுத்தம் ஏற்படுது அப்படின்ட்டு சொல்லலாம். தங்கம் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை பாதிக்க செய்யுதுன்னா அதே நேரத்துல தாக்கமும் அந்த நாட்டிற்கு உண்டாகும் அப்படின்ட்டு டேட்டாக்கள் தெரிவிக்குது.